வணக்கம். திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயத்தில் சிவபெருமானும் சக்தியும் ஒன்றே என்னும் தத்துவத்தை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்மன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். காந்திமதி அம்மாள் வைர மணிமுடி, ராக்கொடி அணி செய்ய, முகத்தில் புல்லாக்கு, மூக்குத்தி ஒளிமின்ன, மார்பில் நவமணி வடம், காலில் மணி சிலம்பும் அழகு பெற, வலக்கரம் உயர்த்தி இடக்கரம் தாழ்த்தி தாமரை கிளி இவற்றுடன் ஒளி பிளம்பாய் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இக்கோவிலில் பிரதோஷ சமயத்தின் போது இந்த கோவில் அம்பாள் சன்னதிக்கு எதிரே உள்ள நந்தி பகவானுக்கும் பிரதோஷ கால பூஜை நடைபெறுகிறது. இதேபோல் சிவராத்திரி அன்று நள்ளிரவில் நெல்லையப்பருக்கும் அம்பிகைக்கும் சேர்த்து தான் 4 ஜாம அபிஷேகமும் பூஜைகளும் நடத்தப்படும். எந்த விதத்திலும் சிவனையும் அம்பாளையும் இத்திருத்தலத்தில் பிரித்து பார்ப்பதில்லை. சிவனும் சக்தியும் ஒன்று என்பதனை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட தலமாகவே இது அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மனப்பூர்வமாக வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இன்றி ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பது ஐதீகம். ஜாதகத்தில் புதனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்குவதற்கு இந்த கோவிலில் நவகிரகத்தில் உள்ள புதனை வழிபடுவது சிறந்தது. ஆண்டுதோறும் தை அமாவாசை அன்று பத்ர தீபமும் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தை அமாவாசை அன்று லட்ச தீபமும் ஏற்றப்படுகிறது. பத்ர தீபம் மற்றும் லட்ச தீப திருவிழாக்களின் போது மணிமண்டபத்தில் தங்க விளக்கு, 2 வெள்ளி விளக்குகள் மற்றும் அவற்றை சுற்றி 8 தீபங்களை வைத்து பூஜை நடைபெறுகிறது. ஈத்தார் கடன்களை சரிவர செய்யாதவர்கள் தை அமாவாசை தினத்தன்று நடைபெறும் பத்ர தீபம் மற்றும் லட்ச தீப விழாவின் போது தீபமேற்றினால் குடும்ப சாபங்கள் விலகி வாழ்க்கை செம்மடையும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆறுமுக நயினார் சன்னதியில் வித்யா சக்கரம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதால் கல்வியில் சிறந்து விளங்க ஸ்ரீ வித்யா ஹோமம் செய்ய ஏற்ற தலமாக இது கருதப்படுகிறது. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்றது நெல்லையப்பர் கோவில் தலம். இரட்டை கருவறைகள். வேணுவநாதர், நெல்லை கோவிந்தர், முத்துச்சாமி தீட்சிதர் இத்திருத்தலத்து இறைவி மீது ஹேமாவதி ராகத்தில் அமைய பெற்ற ஸ்ரீ காந்திமதிம் என்னும் பாடலை பாடியுள்ளார். மேலும் இன்னும் பல சிறப்புகளை கொண்ட காந்திமதி அம்மனின் சிறப்புகளையும் கோவில் பெருமைகளையும் வரலாற்றையும் பற்றி அடுத்த பதிவில் தெரிந்து கொள்வோம். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.